வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு நேர்ந்த சோகத்தை எண்ணி ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய தருணம் தாங்க இது. நம்ம ராஜேஸ்வரி வாயை திறந்தாவே பொய்யை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது போல். பொய்யிலே பிறந்து பொய்யிலே உருவாகி பொய்யவே சாப்பிட்டு வாழ்ந்து வரவங்க தான் நம்ம ராஜேஸ்வரி. என்னடா இப்படி ராஜேஸ்வரியை சொல்கிறேன், அப்படி ராஜேஸ்வரி என்னடா பண்ணாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி காசு கேட்ட போது ₹1 எங்கிட்ட காசு இல்லை, நையா பைசா இல்லை, எல்லாம் பிளாக் செஞ்சுட்டு இருக்கு, ஒழுங்கு மரியாதையாக போய் நீயே இங்கேனே யார்கிட்டேனா அரேஞ்ச் பண்ணுற வழியை பாரு, எங்களை நம்பாத, எங்களுக்கே பிச்சை எடுக்கிற தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி நம்ம மல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ஆஸ்பத்திரியில் போய் கதறி அழுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல். அந்த சமயத்தில் டாக்டர் வந்து, ஏமா இன்னும் காசு எட்டணும் இல்லையா, நீ டக்குன்னு காசு கட்டினா தான், இன்னும் 1/2 hour தான் இருக்குது, நாங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கணும், அப்படி ஆப்ரேஷன் டிலே ஆச்சுன்னா அவர் உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லியோட அண்ணி இருந்து அழுறாங்க. இவ்வளோ பெரிய குடும்பத்தில் நீ போயிட்டு ஒரு யூஸும் இல்லை, உங்கள் அண்ணனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் உனக்கு வந்து நிற்க மாட்டேறாங்களே, அந்த அரவிந்த் தம்பிக்கிட்டே கேட்டு பார்க்கலாம், அரவிந்த் மாதிரி நல்ல பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட வாழ்க்கை நல்லா இருந்துக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம விஜய் வீட்டுக்கு போகிறாரு. மல்லி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு, அவள் வந்தா என்னன்னு தெரியல, அவள் பாட்டு கிளம்பிட்டா, அண்ணனுக்கு உடம்பு சரியிலேருந்து எங்கிட்ட காசு அப்படி இப்படின்னு எதை பற்றியுமே பேசுகிறா. என்னை பார்த்தா அவ்வளோ கேள்மா போச்சுட்டா, அவளுக்கு இலக்காரமாக போச்சு. நான் என்னங்க போகிறேன் ஏது போகிறேன்னு கேட்டால் உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும், நீ யார் அப்படி இப்படின்ற மாதிரி என்னை ரொம்பவே நோகடிக்கிற மாதிரி பேசிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. உடனே என்ன மல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன், அக்கா எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போயாவது நம்ம விஜய் மண்டையில் ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்கு, அதனால் யோசிக்கிறாரு. உடனே கொஞ்சம் நேரம் இருந்து, உண்மையே சொல்லுங்கக்கா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் நடந்துடுறா, உனக்கு அப்படி ஏன் மேலே சந்தேகம் இருந்தால் அவளுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கோமா போகிற மாதிரி போயிடுறாங்க. அந்த பக்கம் ரஞ்சித் வந்து, ராஜாம்மா அந்த மல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க, நடந்ததெல்லாம் அவள் சொன்னாலும் நம்ம அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுடலாண்டி, அவள் அப்படி தான்டா சொல்லுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம ஏதோ ஒன்று பேசிடலாம். விஜய் அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டான், இப்போதைக்கு அவன் ஃபோன் பண்ணாமல் இருக்கணும், அவன் ஃபோன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நாம் தான் டெவலப் பண்ணி அப்படி இப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. டாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வெண்பா ஓடி வராங்க. உடனே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மல்லியம்மாவோட அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரொம்பவே சீரியஸாக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு ராஜம்மா கிட்ட வந்து கேட்டாங்க. ராஜா தந்துன்னு அசிங்கப்படுத்தி காலில் விழுந்து கதறினாங்க. அப்போ கூட காசு கொடுக்கல, அசிங்கப்படுத்தி மல்லியை துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அடுத்து உங்கள்கிட்ட தான் வந்தாங்க, ஆனால் நீங்கள் தான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சிஎஸ்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து வேகமாக நம்ம விஜய் அங்கே போகிறாரு. போயிட்டு மல்லியை பார்க்குறாங்க. ஏன் எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நடந்தது எல்லாமே சொல்லாமல் நம்ம மல்லி இருந்து நம்ம மூடி மறைச்சிட்றாங்க, எதுவுமே சொல்லாமல். உடனே காசு கட்டி ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஆப்ரேஷன் ஒரு பக்கம் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லி இருந்துன்னு கொஞ்சம் கூட ராஜேஸ்வரியை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் தப்பாக சொல்கிறதோ, அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு எதுவுமே சொல்ல. ஏன்னா அவங்க சொத்து, அவங்க காசு, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நமக்குன்னு காசு இருந்தால் நம்ம ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் மல்லி இருந்து எந்த ஒரு வார்த்தையும் பேசலையே, தப்பு நம்ம மேலே தான், நம்ம கேட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. விஜய் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளுக்குள்ள என்ன நீ வேற நான் வேறையா, இது என்ன கையெடுத்து கும்புறது வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறான். உடனே அடுத்த செகண்ட் தான் நம்ம விஜய் ஒரு முடிவு பண்ணுறாரு. கம்பெனிலேருந்து வர்றதில் 10% மல்லியோட அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி மல்லி அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி யாருக்குமே தெரியாமல் அதில் இது பண்ணிடுறாரு. அதை நம்ம மல்லிக்கிட்டே இன்னும் சொல்லலை. திடீர்னு அதுவும் விஜய் ஒரு நாள் சொல்கிறாரு, எதான ஒரு அவசரம் எதனா ஒரு எமர்ஜென்சின்னா அந்த சமயத்தில் உன் அக்கௌண்ட்டில் நீ கம்பெனி சார்பாக 10% வந்துடும், அதுக்கான வேலையை நீ நைட்டில் மட்டும் செஞ்சால் போதும், கரெக்டாக 1/2 hour டேட்டா என்ட்ரி பண்ணுறது தான், கரெக்டாக முக்கியமான டேட்டாலாம் நான் கொடுப்பேன், அதை என்ட்ரி பண்ணி அதை சைன் பண்ணி நீ கொடுத்துடணும், சைனிங் அத்தாரிட்டி வந்து உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன், வேறு எதுவும் நீ பண்ண வேணாம், எனக்கு அவ்வளோ தெரியாது, நான் சொல்லித்தரேன், சொல்லித்தந்தால் எல்லாமே உன்னால் முடியும், உன் டேலண்ட்டுக்கே நீ ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மல்லியும் சொல்லிடுறாங்க. ஏன்னா மல்லிக்கும் ஒரு வருமானம் வரணும், ஏன்னா எல்லோரும் ஒரு பக்கம் இழிவுபடுத்துகிறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எமர்ஜென்சின்றதுனால நம்ம விஜய் வந்தார், விஜய் இல்லைன்னா மல்லியோட நிலமை என்ன இருக்கும், மல்லி அதோகதின்னு தான் நின்று இருந்துக்கணும். அதனால் மல்லிக்கு உதவி செய்கிறாரு. ஆனால் மல்லி இருந்து மனசுக்குள்ளே இது எல்லாமே அவங்க பொண்ணை பார்த்துட்டு தானே எனக்கு உதவுறாரு, மற்றபடி என் மேலே காதல் எதுவுமே இல்லையா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு காதல் இருக்குது, அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி வச்சிருக்காரு. இந்த விஷயம் நம்ம மல்லிக்கு எப்போ தெரிய வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். நம்ம விஜய் எப்படியோ ஒன்று அவர் காதலை வெளிப்படுத்தினா கூட அதை வந்து வெளிப்படையாக சொன்னார், அது வெறும் சந்தோஷமாக தான். சரி நடந்துச்சு, காலிலேருந்து ஏன்டா வீடியோ போடல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கொஞ்சம் திருவிழாங்க, அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. வேடியப்பன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி, அந்த சாமிக்கு வந்து இன்றைக்கி அப்படியே தேர் ஊர்வலம்
நாட்டேலியா அன்னதானம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அங்கே போயிட்டு ஆடு வெட்டினு கோழி அறுத்துன்னு அந்த மாதிரி அதில் கொஞ்சம் பிஸியாக இன்றைக்கெல்லாம் போயிடுச்சு. அதனால தான் மார்னிங் வந்து எதுவும் ஒரு வீடியோ போட முடியல. இப்போ அதனால தான் உங்களுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாலை நேரத்தில் யார் யார் சாப்பிடாதவங்க எல்லாரும் நம்ம கோயில் அன்றைக்கி வந்துடுங்க. வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா செய்யோ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. இந்த மாதிரி பறந்து விரிந்த கிரவுண்டு உங்கள் ஊர்லேயும் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி கிரவுண்டு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இது இவ்வளோ பெரிய கிரவுண்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு மரம் தான் இந்த கிரவுண்டோட அஸ்திவாரமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.